ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அண்ட் நிஃப்டியில் வந்து மண்டே மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கா மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பர்ஃபெக்ட் சேனல் பேட்டர்ல தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இந்த பிளேஸ்ல மட்டும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மார்க்கெட் வந்து ஹை வந்தாங்க. ஹை வந்தாலும் மார்க்கெட் என்ன இருந்தாலும் சேனல் பேட்டர்னுக்கு மேலே போக முடியாம திரும்பவும் மேலே டபுள் டாப் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி எவ்வளோ தூரம் மார்க்கெட் அக்ரெசிவ் மேலே போனாங்களோ அங்கேயே மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வந்து மார்க்கெட் வந்து சின்னதாக புல் பேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 50ல நடந்துட்டு இருக்குது. அண்டு மார்க்கெட்ல மண்டேல என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து என்னதான் மார்க்கெட்டு இந்த பிளேஸ்ல வந்து ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ப்ரீமியம் சேனல் இதை போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் இதுலேயே மார்க்கெட் வந்து நல்லாவே ரிஜெக்ஷன் தான் இருக்குதுன்னு. ஏன்னா பிகாஸ் வந்து இந்த பிளேஸ்ல வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் எவ்வளோதான் புல் பேக் பண்ணி மேலே போனாலும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருந்தாங்க. சப்போர்ட் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நோட் பண்ணி போட்டிருப்போம். அதே ஏற்ற மாதிரி நம்ம புட் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்போம். நம்ம புட் ஆப்ஷன் கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 175ல கொடுத்துருக்கோம். 220 வரைக்கும் மார்க்கெட் போனாலும் திரும்ப கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து 208 வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு புட் ஆப்ஷன். ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பையில் இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து லைவாகவே இதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட் வீக்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரேடு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 240 எடுத்த என்ட்ரி வந்து சேனல் பேட்டர்னோட லோடு எடுத்திருப்போம். சப்போர்ட் ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதையும் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து தேர்ட் டைமாக சப்போர்ட் எடுத்திருப்போம். அந்த சப்போர்ட் ஜோனையும் நம்ம மார்க் பண்ணி கிளியராக ஏரோ மார்க்லாம் பண்ணி தான் அமைச்சிருப்போம். மார்க்கெட் எதனால இந்த இடத்துக்கு வந்து புல்லிஷாக மேலே போகிறாங்க அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபோர்த் டைமாக திரும்ப மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணி போட்டிருப்போம். பர்ஃபெக்ட் சப்போர்ட்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்ட ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்ம 240 எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 650 வந்துருப்பாங்க. அண்டு நம்ம எக்ஸிட் பண்ணது வந்து 780 வந்து எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்து இருக்கு மார்க்கெட்டு. இதில் பார்த்தா தெரியும், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருப்பாங்க பர்ஃபெக்டாக. இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக எக்ஸிட் ஜோன்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே லைவாகவே இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குற கால்ஸ் எல்லாமே பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரை பேப்பர் ட்ரேட் பண்ணி நீங்களும் நம்ம மார்க் பண்ண மாதிரி உங்களோட சார்ட்டில் நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுங்க. எடுத்த உடனே நீங்கள் யாருமே ரியல் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. நம்ம கொடுக்குற ட்ரேட் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகும்போது கீழே வந்து சப்போர்ட் யூஸ் பண்ணி சப்போர்ட்டில் தான் என்ட்ரி கொடுப்போம். அந்த மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கிறப்ப ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி அந்த பிளேஸ்ல வந்து புட் ஆப்ஷன் வந்து பை என்ட்ரி கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் உங்களால் அவ்வளோ சீக்கிரமா கான்ஃபிடென்ட்டாக பை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நல்லா புல்லிஷ் மேலே போயிட்டவொடனே டாப்பில் பை பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. முடிஞ்ச வரை மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்தாவது வாட்ச் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், எங்கெங்கெல்லாம் எக்ஸிட் கொடுக்குறோங்கிறத அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஓன் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டியில் என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 200ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருப்போம். அது வந்து 230 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே மார்க்கெட் கீழே தான் வந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ரீடெஸ்ட் பண்ணது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் தான். மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்ன் வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த டைம் ஃபோர்த் டைம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. சப்போர்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல தான் ஒரு வால்யூம் கேண்டில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வால்யூம் கேண்டில் பிளேஸ் கரெக்டாக வந்தோடனே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து புல்லிஷாக மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எதனால சப்போர்ட் எடுத்திருக்குன்னு. இந்த பிளேஸில் வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இங்கே மேலே இருக்கிற வரைக்கும் அது வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தது. ஸோ இதை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னே மார்க்கெட் வந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் மேலே போவோம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூமாக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ
அதே மாதிரி பிரேக் டவுனும் பண்ணி மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வந்துடுவாங்க. உங்களுக்கு இதுலேயே தெரியும் இந்த 24,150 வந்து எவ்வளோ மேஜராக ஆக்ட் ஆகுதுன்னு நிஃப்டி 50 இப்போதைக்கு. உங்களுக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ டைம் மார்க்கெட்டில் வந்து இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக மேலே வந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜோனாக கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சமாக ஞாபகம் வரும். இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா வேரியஸாக தான் கீழே வருவாங்க. முடிஞ்ச வரை மார்க்கெட் வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிக்கிறதுனால மண்டே நல்லா புல்லிஷாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் மேலே வந்து இங்கே இருக்கிற கேப் டவுனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஹை தான் இருக்கும். 500 550 வரைக்கும் மார்க்கெட் மேலே வரதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். அதில் என்னென்னலாம் நடக்கும், மார்க்கெட்டில் எப்படிலாம் நம்மளை வந்து நல்லா பேனிக் ஆக்கி மார்க்கெட் கீழே வர மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே போகிறாங்கிறத வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு லைவாக ஷார்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டோட லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான லெவல்ஸ் வந்து இது. மண்டே மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து இமீடியட்டாக ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே சொன்னான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் வந்து 24,300 to 290 இந்த பிளேஸ் இது வந்து ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வரும்போதுலாம் மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் வந்திருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் என்னதான் மேலே வந்தாலும் இந்த பிளேஸ் வரும்போது கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. நீங்கள் வந்து 290 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் வரும்போது மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதை வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லா புல்லிஷாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 370 வரைக்கும் வரதுக்கு மார்க்கெட் வந்து சான்ஸ் இருக்கும். இதுதான் மண்டே மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 24,150 தான். மார்க்கெட் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து சடனாக ஃபாலோ ஆகிற மாதிரி காட்டினாலும் நல்லாவே சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்லா புல்லிஷாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமாகவும் இருக்கும். இதையும் தாண்டி மார்க்கெட்டில் எதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருந்ததுனாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து லைவாக அப்டேட் பண்ணுவேன். அண்டு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 24,200. மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் வந்து 200 வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எப்போவுமே ஃபுல் பேக்கில் வந்து பை பண்ணுங்கள். மேலே போகிறப்ப டாப்பில் பை பண்ணி யாருமே பேனிக் ஆகிட்டு உங்களோட எஸ்எல்ல கொடுக்காதீங்க முடிஞ்ச வர. இதுதான் மண்டே மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ். உங்களுக்கு விருப்பம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.